இன்னைக்கான டாப் சம்பவங்கள் என்னென்னு பார்ப்போமா? அதுல ஃபர்ஸ்ட் சமீபத்திய தமிழ்நாடோட சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மக்களால ஜாதிய சமூகத்தை பொருட்படுத்தாம வாக்களிக்க முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பெருமையா சொல்லியிருக்காங்க. செகண்டு, முதலமைச்சர் விஜய் சார் கர்நாடகால இருக்கிற கொல்லூர் மூகாம்பிகை கோயில்ல சாமி தரிசனம் பண்ணியிருப்பாரு. அந்த கோயிலுக்கு 1.6 கிலோ எடை கொண்ட வெள்ளி வாழை காணிக்கையா கொடுத்திருப்பாரு. தேர்டு, சட்டமன்றத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா எம்எல்ஏக்களுக்கும் 2 நாட்கள் புத்தாக்க பயிற்சி வழங்க போறதா சபாநாயகர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அத முதலமைச்சர் விஜய் சார் தொடங்கி வைப்பாரு. ஃபோர்த்து, நிதி ஆயோக் கூட்டத்துல முதலமைச்சர் விஜய் பேசின ஸ்பீச் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி நிதி ஆயோக் கூட்டத்தோட துணைத் தலைவர் அவர்கள் சொல்லியிருப்பாரு. 2035க்குள்ள தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை 1.5 ட்ரில்லியன் டாலர் வரைக்கும் உயர்த்த போறேன்னு அவர் சொன்னது என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அஞ்சாவது, ராமநாதபுரத்துல சக்கரக்கோட்டை மேல்நிலை பள்ளிக்கு பக்கத்துல இருந்த மது கடையை மூட சொல்லி நாங்க நிறைய மனுக்கள் கொடுத்தும் போராட்டங்கள் பண்ணியும் இவ்வளோ நாளா இருந்த அரசுகள் அதை பண்ணல. இப்ப முதலமைச்சர் விஜய் சார் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டி அந்த ஊர்ல பெரிய பேனர் ஒண்ணு வச்சிருக்காங்க. ஆறாவது, மினிஸ்டர் வன்னியரசு அவர்கள் நரிக்குறவர்களை அவரோட ஆபீஸ்க்கே கூப்பிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு, என்னென்ன கோரிக்கைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க கிட்ட பழகுன விதம் எல்லாரையுமே ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு.